டெங்கு காய்ச்சல் வந்து ரொம்ப அதிகமா பரவிட்டு இருக்கு. ஸோ இதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வழிதான் இருக்குது. கொசு கடிக்காம வந்து பார்த்துக்கணும். ஸோ கொசு கடிக்காம இருக்கிறதுக்கு நீங்க சில டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாலே போதும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ட்ரெஸ் அதை கொஞ்சம் தளர்வா போட்டுக்கோங்க. அதே மாதிரி நீல கை சட்டை இருக்கிற மாதிரி உள்ள உடைகளா வந்து உடுத்துங்க. ரெண்டாவது வந்து நீங்க மஸ்கிட்டோ ரோல் ஆனோ இல்ல வந்து ஓடமாஸ் அந்த மாதிரி மஸ்கிட்டோ ரிப்பலண்டோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களை வந்து கொசு கடிக்காது. மூணாவது ரொம்ப முக்கியமானது, நீங்க இருக்கக்கூடிய இடத்த வந்து கொஞ்சம் சுத்தமா வச்சுக்கோங்க. கொசு தங்காத அளவுக்கு. நீர் வந்து கட்டி இருக்க கூடாது. அதே மாதிரி அழுக்கு குப்பைகளை வந்து நிறைய போடாதீங்க. ஸோ அந்த மாதிரி சுத்தமா இருந்துச்சு அப்படின்னா கொசு வந்து தங்காது, உங்களை கொசு கடிக்காது. ஸோ எங்க வீட்டுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வேப்ப இலை இருக்குது இல்லையா, அது காஞ்சு போன வேப்ப இலைய வந்துட்டு நல்லா கொளுத்தி போட்டீங்க அப்படின்னா அது வந்து புகையா மாறும். அது நெருப்பு வந்து அணைஞ்சதுக்கு அப்புறம். ஸோ அந்த புகையை வந்துட்டு எங்கெல்லாம் கொசு அதிகமா இருக்குதோ அந்த இடத்துல வச்சிங்க அப்படின்னா இயற்கையாவே உங்களுக்கு வந்து கொசு வராது. ஸோ இந்த மாதிரி ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்லாம் வந்து எடுத்துக்கோங்க. சேஃபா இருங்க.